நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு எது பிரச்சனைன்னு நினைக்கிற? வயசுதான். அத எப்பயோ பேசி தீர்த்துட்டோம்ல. எப்பயோ பேசி முடிச்சிட்டோமா? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? சரி, அத செகண்ட் ஸ்டேஜ்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யாரு பிரச்சனைன்னு நினைக்கிற? யாரு? நீ உங்க அப்பா கிட்ட என்ன சொன்னேன்னு ஒரு தடவை என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா. ஸோ உங்க அப்பா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் எங்க அப்பா பக்கம் வந்தா உங்க அப்பா என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஸோ நோ சான்ஸ். அப்புறம் பாட்டியை பற்றி பேசினா ஆல்ரெடி பாட்டியோட ஃபுல் சப்போர்ட் நமக்கு தான் இருக்கு. மிச்சம் இருக்கிறது ரேணுவா? எஸ், ரேணு தான். ஓகே, ரேணு பிரச்சனையா இருக்கா? ஆனா இப்ப என்ன பண்றது? ஃபரு, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதை விட்டால் இன்னொரு சான்ஸ் சத்தியமாக கிடைக்காது. கடவுள் கொடுத்த சான்ஸ் இதுதான் நினச்சி யூஸ் இட் வைஸ்லி. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரையா? வாட் ஐம் சேயிங் இஸ், ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போய் உட்காந்து உன் தங்கச்சிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்போது எல்லாம் செட் ஆயிரும்ல. என்னாச்சு வரு? ரொம்ப கஷ்டம்டா, என்னால முடியாது. ஃபரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு வேறு சான்ஸ் இல்லை. ஆனா ஹே, ஆனாவும் இல்லை அவனாவும் இல்லை. இப்போ நீ வீட்டுக்கு போகிற, நடந்த எல்லாத்தையும் உன் தங்கச்சிகிட்ட சொல்கிற, அதுக்கப்புறம் எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாமே. என் தங்கச்சி உன்னை ரொம்ப லவ் பண்றாடா. நான் எப்படிடா போய் சொல்லுவேன்? நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ கல்யாணம் வேணான்னு சொல்லிடு, பிரச்சனையே இருக்காதுல்ல.